நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எபிரேயர் 3:14. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தன் ஓட்டம் ஆரம்பத்தை விட துவக்கத்தை விட அதிகமாக ஓடினால்தான் பரிசு கிடைக்கும், வெற்றி பெற முடியும். ஆரம்பத்தை விட முடிவே சிறந்தது. வீரன் நன்றாக ஓடியும் பாதி வழியில் சோர்ந்து போய் நின்று விட்டாலோ அல்லது ஓட்ட வேகத்தை குறைத்தாலோ வெற்றி பெற முடியாது, தோல்விதான் கிடைக்கும். அதுபோல நாமும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவனிடத்தில் இருந்த அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் நாம் கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பார்த்து கூறக்கூடாது, ஆதியில் இருந்த விசுவாசத்தை, அன்பை காணவில்லை என்று. தாவீது கூட நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை எதுவும் இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழுவதும் நம்பினார். குகையும் காடும் மலைகளும் வனாந்திரமும் அவர் ஓட்டத்தின் வேகத்தை, தேவன் மீது வைத்த விசுவாசத்தை குறைக்க முடியவில்லை. எனவேதான் கடைசியில் சமஸ்த இஸ்ரவேலின் அரசனானார். நாமும் நம் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் நாம் தினமும் கூட்டிக் கொண்டே உறுதிப்படுத்திக் கொண்டே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலமாக ஆட்சி செய்ய அவர் உதவி செய்வாராக. ஆமேன்.